டெரர் டானின் டார்ச்சர் டெரிபியர். அத்தியாயம் 5. சடாரென வாயிலிருந்த பிளாஸ்திரி உரிக்கப்பட்டதில் மயங்கி கிடந்தவள் ஹம்மா வலியில் தண்ணீரை கொண்டு அலறினாள். உதடு முழுக்க காந்தல் எடுக்க அவள் அலறலை பெரிதாக அலட்டி கொள்ளாமல் கைகள் இரண்டையும் பின்னே கட்டியபடி கூர்ந்த விழிகளோடு அவளையே பார்த்து முன்னே நின்றிருந்தவனை கண்டதும் தொண்டைக்குழி வற்றியது. எச்சிலை வாரி விழுங்கி உள்ளே தள்ளி அதை சற்று ஈரமாக்கி கொள்ள முயன்றாள் பிரகி. அப்படியானால் இவன்தான் தன்னை கடத்தி கொண்டு வந்திருக்கிறானா? ஆனால் எதற்காக? ஏன்? மனம் முழுவதும் அத்தனை கேள்விகள் போட்டி போடும் போதிலும் அவனிடம் நேராக பேச அவள் பயம் இடம் கொடுக்கவில்லை. தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு ஏளனமாக இதழ் பிதுக்கினான் டான். நாட் பேட். அவன் இதழ்கள் சுளிந்தன. அவசரமாக தன் புடவையை சரி செய்ய முயன்று கைகள் கட்டப்பட்டதில் தோற்றாள். விலகிய புடவையில் நெஞ்சம் கூனி குறுகியது. கை கால்களை கட்டி போட்டு தன்னை இப்படி கமெண்ட் அடிக்கிறானே. பெண்மைக்கே உரிய கோபம் உச்சந்தலை வரை பொங்க பெரிதாக சிரமம் கொடுக்காமல் அவனே ஆரம்பித்தான். பார்வையும் மாறியதாய் உணர்ந்தாள் அவள். ஹேய் லேடி, வெல்கம். உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. வேண்டுகோளும் இல்லை, மரியாதையும் இல்லை. எந்த ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் அவன் குரல், ஆனால் சற்று அதிகாரமாக. அது சரி, அவன் பணச்செழுமையை தான் கண்முன்னால் பார்த்தாளே. எத்தனையோ பணக்காரர்கள் இல்லாதப்பட்டவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் செல்வதையும் சிறுவயதிலிருந்து அறிந்தவளுக்கு மனதிற்குள் பணக்காரர்கள் என்றாலே சற்று உறுத்தல்தான். அதிலும் அவனின் பேச்சு அதை உண்மை என காட்டியது. சட்டென சிவப்படைந்த விழிகளோடு, நான் சொல்கிறேன்னா அதுக்கு பதில் பேசணும். இப்படி வாய் மூடிக்கிட்டு கப்சிப்புன்னு உட்கார்ந்துருக்க கூடாது என்றான் காட்டமாக. ஹக் என அவன் பேச்சில் அதிர்ந்து பார்த்தாள். வார்த்தைகளில் இருந்த கோபம் இன்னும் 2 மடங்காக அவன் கண்களில். என்ன வேலை? விசிறு தட்டியது அவள் குரல். நீ டீச்சர் தானே? உங்கள் ஸ்கூல்லையே நீ ரொம்ப பொறுமையாக சொல்லி தருவேன்னு நிறைய சொன்னாங்களே. நீ போகிற கிளாஸ் எல்லாத்துலேயும் கூட பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்குவாங்களாமே. அவன் கேள்வியில் இப்போது எதற்கு இதை பற்றி பேசுகிறான்? ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. என் பொண்ணுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஸ்கூல் எதுவும் போகலை. அனுப்பவும் எனக்கு விருப்பம் இருந்ததில்லை. ஆனால் அவள் படிக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும். நேரம் காலம் இல்லாமல் நல்லபடியாக அவளை படிக்க வைக்கணும். அவள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்கணும். அவன் பேசிக்கொண்டே செல்ல புரியாமல் பார்த்தாள் பிரகல்யா. இதற்கும் தன்னை கடத்தி வந்ததற்கும் என்ன சம்பந்தம்? அவன் பிள்ளை படிக்க வேண்டும் என்றால் பள்ளியில் தானே படிக்க வைக்க வேண்டும். அனுப்ப விருப்பமில்லை என்றால் இதற்கு தான் என்ன செய்ய? யோசித்து கொண்டிருக்கும் போதே நான் பேசுறதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். அநேகமாக அவன் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை 2 முறையாக மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்வது இவளிடமாய்த்தான் இருக்க வேண்டும் என்பது அவன் உக்கிர பார்வையிலேயே தெரிந்தது. இந்த முறை அவன் பேச்சில் தூக்கி போட்ட நெஞ்சத்தை உள்ளுக்குள்ளேயே பிரிக்கி கொண்டபடி பயத்தில் விக்கித்த தன்னை சற்று சமாளித்து, சார், நான் உங்களை எதிர்த்து பேசுகிறதா நினைக்க வேண்டாம். ஆனால் உங்கள் பொண்ணு படிக்கணும்னா ஏதாவது நல்ல ஸ்கூலை பார்த்து சேர்த்து விடுங்க. இல்லை நம்ம ஸ்கூல்லையே சேர்த்து விடுங்க. அவளை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனால் அதுக்காக இப்படி கடத்திட்டு வந்தெல்லாம் இப்படி பேசுறது சரியில்லை என்றவளின் பேச்சில் சட்டென அவன் விழிகள் 2ம் சிவந்து போனதிலேயே அவனுக்கு எதிராக பேசிவிட்டோம் என்பது புரிய நெஞ்சு கூடி எம்பி குதித்தது இவளுக்கு. இடியட், அது எனக்கு தெரியாதா? பொறுமையற்ற வார்த்தைகளில் வெடித்தான் நேத்திரன். ஆனால் என்னால் அவளை வெளியே அனுப்ப முடியாது. இங்கே இருந்து வெளியே போனால் எதிரிங்க என் பொண்ணை சுற்றி வளைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவானாலும் இங்கே தான் அவளுக்கு சொல்லி தந்தாகணும். நீயும் என் பொண்ணுக்கு இங்கே தான் சொல்லித்தர போகிற. இவன் என்ன இப்படி பேசுகிறான்? பள்ளியில் சேர்ந்து படிக்க வைப்பதில் என்ன ஆபத்து குழந்தையின் உயிருக்கு வந்துவிடப் போகிறதாம். அதோடு தான் ஒருத்தி மட்டும் இவளுக்கு சொல்லி தந்தால் போதுமா? தேர்வு எழுத வேண்டும், அடுத்தடுத்த படிநிலைக்கு செல்ல சான்றிதழ் வேணும். இது அனைத்தும் வேண்டும் என்றால் பள்ளிக்கு தான் வந்தாக வேண்டும். புரிந்து கொள்ளாமல் அவன் பேசுவதை கண்டு பற்களை கடித்தாள் பிரகல்யா. ஆஹ்! வலியில் சுணங்கிய அவள் முகத்தையும் அவள் கைகள் பிரித்து எடுக்க முயல்வதையும் கண்டு, ஓ! உதடு சுழித்து, அருண்! அவன் கர்ஜிப்பில் வேகமாக ஓடி வந்தான் அவன். மிரள மருண்ட பார்வையோடு அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பின்னிருந்த அவள் கைக்கட்டுகளை கழட்டி விட்டவனாய் கைகளை முன்னே தேய்த்து விட்டு கொண்டாள் பிரகல்யா. அதே போல கால்கட்டையும் கவிழ்த்துவிட அவன் முன்பாய் எழுந்து நின்றாள் பிரகல்யா.
சார், நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். எப்போதும் கொண்டிருக்கும் அவன் பொறுமையும் அமைதியும் இப்போது கை கொடுத்தது அவளுக்கு. உங்கள் பொண்ணை நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா படிக்கவும் வைக்கிறேன். அது தவிர இப்படி தனியாக வச்சு சொல்லி தந்தா எல்லாம் அது சரியாக வராது. ஸ்கூலுக்கு அனுப்புறது பிள்ளைகளை படிக்க வைக்க மட்டும் கிடையாது. மற்ற பிள்ளைகளோட நம்ம பிள்ளை கலந்து பேசணும், பழகணும், இந்த சமூகத்தோட ஒன்றணும். அதோடு அவங்க சேர்ந்து எல்லாரும் படிக்கும்போது அவங்கள பார்க்கும் பாங்கும் கூடுமே தவிர ஸ்கூல்னா தான் ப்ராசஸ்னால் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே சரி. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து விடுங்க. பெரிய உயரையாய் அவள் கொடுத்து முடிக்க, ஹே ஷிட் சட்டென அவளை நிறுத்திய குரலோடு எரிச்சலோடு காதை குடிந்தான் நேத்ரன். அவன் ஒற்றை வார்த்தையில் முகம் கருத்து போனாள் பிரகல்யா. சிறு குழந்தைக்கு கூறுவது போல் தான் இவ்வளவு பொறுமையாக கூறிக்கொண்டிருந்தால் முகத்தில் அடித்தாற்போல் இப்படி கூறுகிறான் இவன். அவன் மீது கொண்டிருந்த எண்ணம் அவன் நடந்து கொள்வதில் இன்னும் மேலும் கருப்படைந்தது. இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கும் தெரியும். உன்னை கூட்டிகிட்டு வந்தது எனக்கு கிளாஸ் எடுக்க இல்லை, என் பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்க. அவள் படிக்கணும், நல்லபடியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், விருப்பப்பட்டு படிக்கணும். அதுக்கு தான் அவளோட படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு உன்னை தூக்குனேன். அதை சொன்னால் வேலையை விட்டுட்டு என்ன கிளாஸ் எடுத்துகிட்ருக்க? இங்கே பாரு, கரெக்டாக இந்த ஒரு வருஷத்துக்கு நீ தான் அவளுக்கு கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன புக் தேவையோ அதெல்லாம் உனக்கு தானாக வந்துடும். அப்புறம் என்ன கேட்ட? சர்டிஃபிகேட்டா? ஹா ஏளனமாய் சிரித்தான். அந்த சர்டிஃபிகேட்டை எல்லாருக்கும் கொடுக்கறதே நம்ம தான். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? உன் சந்தேகம் தீந்துச்சா? அவன் கேள்வியில் விழிகள் சிவப்பது இப்பொழுது இவள் முறை ஆயிற்று. அவன் கூறுவது போல் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பது இவனதாகவே இருக்கட்டுமே. அதற்காக தனக்கு சம்மதமாக என எந்த ஒரு அனுமதியும் கேட்காமல் இங்குதான் இருந்தாக வேண்டும் என அவன் ஆணவ பேச்சு அவளுக்கு எரிச்சல் ஊட்டியது. சரி, இந்த ஒரு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் இன்றைக்கே உன் கைக்கு வந்துடும். அதில் சைன் பண்ணிவிடு. இனிமேல் இந்த ஒரு வருஷத்துக்கு முழுக்க நீ இங்கே தான் இருக்க போகிற. நாளையிலேருந்து நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை, நீ எந்த நேரத்துக்கு வேலை பார்ப்பியோ அதே நேரத்துக்கு இங்கே வேலை பார்த்தா போதும். மற்ற நேரத்தில் உனக்கு தேவையானது உன் ரூமுக்கே வந்துடும். ஏதாவது வேணும்னாலும் உன் ரூமில் ஒரு ஃபோன் இருக்கும், அதுக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோ. நீ கேட்டது அடுத்த 2 நிமிஷத்தில் உன் கண் முன்னாடி இருக்கும். அவன் பேசிக்கொண்டே செல்ல, சார் அவசரமாக அவனை நிறுத்தினாள். தாங்கள் அனைவரும் டான் பேசும்போது மூச்சு விடவே யோசிக்கும் போது பூனைக்குட்டி போல் இருந்து கொண்டு இந்த பெண் எவ்வளவு தைரியமாக டானை நிறுத்துகிறாள். விழிகளை உருட்டினான் அருண். மாறாய் நேத்ராக்ஷனோ சுருங்கிய விழிகளோடு அவளை ஆள பார்த்ததில் மீண்டும் தொண்டைக்குள் நீர் பற்றாக்குறை. சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. என்னால் ஒரு வருஷத்துக்கெல்லாம் இங்கே தள்ளி இருந்து வேலை பார்க்க முடியாது என்றவள் நடையோடு அங்கிருந்து செல்ல போக சட்டென நீண்ட கரத்தில் அவள் கரம் பற்றி இழுத்து நிறுத்தினான். பொத்தென வந்து அவன் மீதே சரிந்து விழுந்தாள் பிரகல்யா. சடுதி கணத்தில் அவன் படிக்கட்டி ஏறிய தேகமும் இறுகி நின்ற புஜமும் அவள் தேகம் எங்கு மோகி அவள் மென்னுடலை வதிக்க செய்தது. இஹா அவன் கரத்திலிருந்து தன் கைகளை விடுவிக்க முயன்றால் முடியாமல் முயற்சியை கைவிட வேண்டியதாய் போனது. இங்க பாரு, இது என் இடம், நான் வைக்கிறது தான் சட்டம். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு என் பிள்ளைக்கு சொல்லி தந்துட்டு போற வழியை பாரு. இவ்வளவு நேரம் அகங்காரமாக அவன் பேச்சில் அவள் கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. பணம் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவானா இவன்? சார், சாரி, நான் இன்னும் உங்கள் ஆஃபரை ஏற்றுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லை. என்னை விடுங்க, நான் இங்கேருந்து போகணும். அவளை கீழ்கண்களால் பார்த்தவனின் விழிகளில் ஏளனம். ஹே ஃபுட், மாதம் 5000 சம்பளமாகறவனுக்கு இங்கே சொல்ல 50,000 தரேன்னு சொல்கிறேன். அசால்ட்டாக வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகிற. சார், நான் அங்கே வேலை செய்கிறது ஒன்றும் காசு பணத்துக்காக இல்லை. என்னுடைய நன்றி உணர்வுக்காக, என் ஸ்கூலுக்காக நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக. ஹா ஏதோ பெரிய காமெடியை கேட்டுவிட்டது போல் சிரித்தான் டெரர் டான். இந்த காலத்தில் காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இனிமேல் நீ நினச்சி பார்த்தாலும் உனக்கு தேடி வராது. நான் நினைக்கவே போகிறதில்ல. அதோட தேடி வந்ததும் வரவே வேண்டாம்னு தான் சொல்கிறேன். என் வாழ்க்கை அது என் ஸ்கூலுக்காகவும் என் ஆசிரமத்துக்காகவும் தான் எப்பவும். அப்பா, உன் நன்றி உணர்ச்சியை பார்த்து எனக்கு புல்லரிச்சு போகுது. அப்போது
என தாடையை சொரிந்தபடி பார்த்தவன், அப்ப நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசை உன் ஆசிரமத்துக்கே கொடுக்குறேன்னு சொன்னா? அவன் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் அவள் விழிகள் விரிந்தன. என்ன சொன்னீங்க? குரலில் தடுமாற்றம். விவரம் தெரிந்த நாளிலிருந்து தன்னால் தன் பள்ளிக்கும் ஆசிரமத்துக்கும் ஏதாவது செய்துவிட முடியாதா என தவித்து ஓடிக்கொண்டிருப்பவளுக்கு இந்த கணம் தனக்கு அதற்கான பெரிய வாய்ப்பொன்று கிடைத்ததாய் இந்த கணம் மறுத்து பேச முடியவில்லை. இவ்வளவு நேரம் வாய்க்கு வாய் பேசிக் கொண்டிருந்தவள் இப்பொழுது தடுமாற்றமாய் நின்றதில் டெரர் டானின் புருவங்கள் ஏளனமாய் வளைந்தன. அருண் என அழைக்க, எஸ் டான், வேகமாக ஓடி வந்தான் அவன். அடுத்த 5 நிமிடத்தில் திரும்பி வரும்போது கையில் அக்ரிமெண்ட் இருந்தது. அவள் முன் வீசி எறிந்தான் நேத்ரன். இதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடு. அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வதில் அமைதியே உருவானவருக்கு கோபம் ஏறினாலும் தன்னால் தன் ஆசிரமத்துக்கும் பள்ளிக்கும் நல்வழி கிடைக்கப் போகிறது, அதில் எத்தனை குழந்தைகளிற்கு நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது என்பதில் நெகிழ்ந்து போனவளாய் 1 வருடத்துக்கு தானே எடுத்து படித்து அதில் தெளிவாக கையெழுத்தும் போட்டு முடித்திருந்தாள். தன்னை போல் இதனால் இன்னும் எத்தனை குழந்தைகள் பயன் பெறுவார்கள்? போன முறை ஆசிரமத்துக்கு சென்றபோது கூட சரியான உடை இல்லாமல் ஆங்காங்கே கந்தலான உடைகளோடு நின்றிருந்த குழந்தைகள் இந்த கணம் கண்முன் நிழலாட, எல்லாம் மாத்திரலாம் பாப்பா மனதிற்குள் கூறிக்கொண்டாள். ஆனால் இனி தனக்கு இங்கே அடிமை வாழ்க்கை என்பதை அந்த கணம் அவள் அறிந்திருக்கவில்லை. அருண், கூட்டிட்டு போ கூறியதில் வந்தவனின் பெயர் அருண் என்பதை குறித்து கொண்டாள். ஒருவனை துடிக்க கொன்ற இந்த மாதிரியான கொலைகாரர்களோடு இருப்பதில் நெஞ்சம் தகித்தாலும் தன்னிடத்திற்கு ஏற்பட போகும் நல்லதை நினைத்து மனதை ஆற்றிக்கொண்டாள். அருணோடு இணைந்து நடந்தால் சுற்றிலும் ஆண்களை தவிர பெண்களை கண்ணாலும் காண முடியவில்லை. இங்கே லேடிஸ் யாரும் இல்லையா? சுற்றுமுற்றும் பார்த்தபடி அவள் கேட்டதற்கு ஒரு பதில் கூட செல்லாமல் அவன் வந்ததில் இன்னும் எரிச்சலானது. அந்த டான் மட்டும் இல்லை, அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறவங்களும் எவ்வளவு திமிராக இருக்காங்க. யோசித்தபடியே அவள் வந்து கொண்டிருந்த போது டப் என சத்தம். திரும்பி பார்க்க கையில் துப்பாக்கியோடு நின்றிருந்தான் ஒருவன். கீழே இரத்த வெள்ளத்தில் சரிந்து ஒருவன். என்னாச்சு லித்து? பெரிதாக அலட்டி கொள்ளாமல் கையில் துப்பாக்கி வைத்திருந்தம் திரும்பினான் அருண். அவன் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதான அனுப்பிட்டேன். துப்பாக்கியை முன்னும் மின்னுமாய் தேய்த்தபடி பக்கத்தில் வந்த லித்துவின் பார்வை அவள் மீது படிந்தது. சன்வி பாப்பாவுக்காக என்றான் அருண். ஓ என்றவன் ஐயோ பதறி நெஞ்சை பிடித்தவளை ஒரு பார்வையோடு கடந்து சென்றிருந்தான். அருணோ செல்லப்போனவன் உறைந்து அவள் நின்றிருந்ததில் பார்வையால் துளைத்தெடுக்க, ஏன் நின்னுட்டீங்க? வாங்க. குரலில் ஒருவன் இருந்ததற்கான அடையாளமோ துக்கமோ எதுவும் இல்லாமல் இருந்ததில் இவர்களுக்கெல்லாம் இது சகஜம்தானே என்றவளுக்கோ அழுகையில் மூச்சடைத்தது. அறைக்குள் விட்டான் அருண். ஏன் தான் ஏற்கனவே தங்கியிருந்த அறையை விட பல மடங்கு பெரியதாய், ஏன் தன் ஆசிரமத்தில் பாதியை உள்ளே வைத்துவிடும் அளவிற்கு இருந்தது. ஆனால் அதில் கண்டு மகிழ்ச்சியை கூட அறைய முடியாமல் இன்னும் பேய் அறைந்தாற்போல் நிற்கிறாள் பிரகல்யா.